நிகழ்காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ நினைக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தொடர் நிகழ்வு. அதை தற்காலிகமாகவோ முழுசாவோ உங்களால நிறுத்த முடியாது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்துல யோசிக்கும் போதோ அவங்க படைப்பு இயக்கத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு உருவாக்க போறது நிச்சயம். நீங்க எதை சொல்றீங்களோ, எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அது மோசமானதுன்னு நீங்க குற்றம் சொன்னா நீங்க உருவாக்குற விஷயமும் அது மாதிரி மோசமா தான் இருக்கும். ஏய், என்ன இது? என்னால இதை சாப்பிட முடியாது. கூடாது. எனக்கு ஒரு மாணவர் இருந்தாரு. அவரு பேரு ராபர்ட். அவரு ஓரின சேர்க்கையாளர். அவரு என்னோட இணையதள வகுப்பு ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் எனக்கும் மின்னஞ்சல் தொடர்பு இருந்தது. அவரு எனக்கு